ஒரு பெண்ணுக்கு திருமணம் முடிச்சதுக்கு அப்புறம் புகுந்த வீட்டுக்கு பெருமையா பிறந்த வீட்டுக்கு பெருமை அப்படின்னா புகுந்த வீட்டுக்கு தான் பெருமை. புகுந்த வீட்டுல பெண்கள் எப்படி நடந்துக்கிறோமோ அதே போல பிறந்த வீட்டுக்கு தன்னால பெருமை செய்யும். புகுந்த வீட்டுல நடந்துக்கிட்டா எப்படி பிறந்த வீட்டுக்கு தன்னால பெருமை செய்யும் அப்படின்னா பிறந்த இடத்துல தாய் தப்பனோட குணம் எப்படிங்கிறது தெரியும், அண்ணன் தம்பியோட குணம் அப்படிங்கிறது தெரியும். ஆனா புகுந்த வீட்டுல யாராரு குணம் எப்படிங்கிறது தெரியாது. அந்த பெண்ணை எல்லா வீட்லயும் அனுசரிச்சு குடும்பத்தை வச்சு காப்பாத்தினா இவங்க தாய் தப்ப நல்லபடியா அந்த பெண்ணை வளர்த்திருக்காங்க அப்படின்னு புகுந்த வீட்டுல பிறந்தெடுத்து பெருமையை பேசுவாங்க. அந்த காலத்துல இப்ப உள்ள காலத்துல வசதிக்கு தகுந்த மாதிரி அரை பவுனு 3/4 பவுனு தாலி கட்டினாங்க. இப்ப தங்கம் எடுக்க முடியுமா? மருமகன தங்கம் எடுக்க முடியுமா? தங்கம் எடுக்க முடியுமாப்ப? அந்த காலத்துல தங்கத்துல தாலி கட்டிடுறாங்க. முடமுறையான மஞ்சள் கிழங்கை எடுத்து 21 நூலை சுத்தி பெண்களுக்கு தாலியா கட்டினாங்க. ஏன் 10 நூல் கட்டலாம், அதே நேரத்துல 20 கட்டலாம், அது என்ன 21 ஒத்தப்படையாக வரணும். இந்த 21 நூல்கள்லயே பெண்களோட வாழ்க்கை அடங்கியிருக்கு. அந்த 21 நூலை சுத்தி பெண்களுக்கு தாலியா கட்டினாங்க. அப்படி இருந்தா கூட முருகப்பெருமான் எனக்காக வருவாரு, அவருக்காக மாலைய நான் காத்திருக்கேன், அவருக்காக ஏன் மனசுல ஆசைப்படுத்தவன் நினைத்தேன் வந்தாய் 100 வயது கேட்டேன்